அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது பிராண உடைமை பேணும் முறையில் பகுதி 3 பார்க்க போகிறோம். நம் முன்னோர்கள் கூடுமான வழியெல்லாம் சமய உண்மைகளை கிண்டர் கார்டன் முறைப்படி புகட்டினர் என்பதற்கு நம் பெண்கள் தலையணியே ஒன்று சான்றாகும். மற்ற நாட்டு பெண்கள் தலையில் தொப்பி, நாடாக்கள், அலங்கார ஊசிகள், செயற்கை பூ, காய்கறி வகைகள், முரங்கள், கூடை வகைகள் இவையை தலையணிந்து கொண்டும் நம் நாட்டில், அதாவது தென்னாட்டில் தலைவாரி பின்னி அதில் சடைநாடர், நெற்றி சுட்டி, சூரிய சந்திர பிறை, நறுமணமுள்ள இயற்கை பூக்கள் அவற்றை அணிவது நம்முடைய பழைய வழக்கம். இன்று இது பெரும்பாலும் வழக்கொழிந்து வருகிறபடியால் இங்கு பழைய வழக்கம் எனப்பட்டது. முற்காலத்தில் அறிவுடையோர் ஜடை பின்னலை வெறும் மயிர் அலங்காரமாக மாத்திரம் கருதாமல் அது முதுகுத்தண்டை குறிப்பதாகும். அதிலுள்ள குண்டலினி வளைந்து வளைந்து மேலே ஜடை நகராகவும், சூரிய சந்திர பிறைகள் சூரிய கலையாகிய பிங்கல் நாடியும் சந்திரநகலை நாடியையும் நெற்றி சுற்றில் புருவ நடுவிலுள்ள நெற்றி கண்ணையும் குறிப்பது ஆகும். அதை வைத்தே நம்ம முன்னோர்கள் அமைத்தனர். மலை உச்சி அழகு செய்து ராக்குடி சகஸ்கிராரம் போலவே அடுக்கு தாமரையாக அமைக்கப்பட்டது. பெண்கள் சிறு பருவத்திலிருந்தே அவற்றை அடிக்கடி அணியும் பொழுது தாய்மாரால் அவர்கள் அறிகுறி பொருளை சொல்ல கேட்டு இந்த 3 நாடுகள் பற்றி அவற்றின் சமய விசேஷ நிர்வாண தீட்சையால் எழுப்பும் வித்தைகளை அறிந்து அக்கலையாலேயே ஆன்மாவின் பரிபூரண தன்மையை, பேரின்ப நிலையையும் எழுதப்படும் என்பதையும் தெளிந்து அதில் எடுத்துக்கொள்ள வேண்டிய முயற்சியையும் ஞாபகப்படுத்த வேண்டிய வற்புறுத்தும் பொருட்டே தங்கள் தலைமையர் அடிக்கடி அழகு படுத்தப்படுவதென்றும், மேனாற்றைப் போல அஃது ஆடவரை மயக்குவதற்கு அல்லவென்றும் அவர்கள் இளமையிலிருந்தே கண்டு கொள்வார். அத்துடன் சிறுவர் சிறுமிகள் அந்த அணிகலன்கள் ஆபரணமாவது போலவே முதியோருக்கும் பூரண வளம் பெற்ற குண்டலினியே உண்மையான ஆபரணமாகும் என்று அவர்கள் அறிந்திருந்தனர். இந்த ஆபரணங்கள் அடிப்படையை கொண்டு அதற்கு மேற்பட்ட சமய உண்மைகள் பலவற்றை அறியவும் அவர்கள் எளிதாயிற்று. குண்டலினி சக்தி எழுந்தாலொழிய ஆத்ம சக்தி உணர்ச்சியும் உணரமாட்டார்கள். இத்துடன் இந்த தலைப்பு முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.